வணக்கம் முரளி. சிறந்த சிறுகதைகள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவருடைய ஒரு அருமையான சிறுகதை பற்றி. பாஸ்கர் சக்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்டிவெளி சீரியலுக்கு அவர் தான் டைலாக் எழுதினவர். ஒரு அருமையான எழுத்தாளர். குறைந்த அளவு கதை எழுதியிருந்தாலுமே ரொம்ப சிறப்பான கதை எழுத்தாளர், ஒரு நகைச்சுவை எழுத்தாளர்னு வச்சுக்கலாம். அவருடைய கதைகளை பூராமே காமெடி அப்படி அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிரும். அழகர் சாமியின் குதிரை கதையும் அவர் எழுதினது தான். ஸோ அதை படமாக எடுத்தார் சுசேந்திரன் சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரு பாஸ்கர் சக்தி அவர்களுடைய அருமையான கதை வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஜங்ஷன் கதை பேர். கதைகளை போகலாம். எழுபதுகளில் பிறந்த அந்த ஒரு ஜென்ரேஷன் அவங்களுக்கும் அப்பா அம்மார்களுக்கும் 2000 பிறந்த குழந்தைகளுக்கும் ஆன ஒரு அந்த தலைமுறை இடைவெளியை பற்றிய ஒரு அருமையான கதை. நம்மளால் புரிஞ்சுக்கிட்டவே முடியாது அவங்கள. அது ஒரு வித்தியாசமான கதை, ஒரு நல்ல ஜாலியான கதை. வாங்க கதைகளை போயிடுவோம். கதை நடக்கிற களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் ஜங்ஷன். அவர் பேர் சந்தானம். அவர் தான் கதையின் மெயின் கேரக்டர். சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஆள், பரபரப்பான ஆள். எதையுமே படபடன்னு செய்யக்கூடிய ஆள். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டு, ரொம்ப கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் அப்படி ஃபிக்ஸடாக அப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். உதாரணத்துக்கு இப்போ ஊருக்கு கிளம்புறாரு அப்படின்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது தயாராகிடுவார். இப்போ அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு ரொம்ப முன்னெச்சரிக்கை பெருவழி கூட. உதாரணத்துக்கு ஒரு சார்ஜ் போட்டாருன்னு வைங்களேன், 100% சார்ஜ் ஏறினாலும் திருப்பி 1/2 மணி நேரம் போட்டு வைப்பார் வெளியே போகிறதுக்காண்டி. அப்படி ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, எக்மோர் ஸ்டேஷனில் மதுரைக்கு போகிறதுக்காண்டி நிற்கிறார், வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. ட்ரெயின் வந்துடுது. வந்தவொடனே டக்குன்னு அவருடைய கோச்சாக எல்லாம் செக் பண்ணுறாரு. வரிசையாக பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த கோச்சில் இந்த நம்பரில் நம்ம அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளே ஏறுறாரு. உள்ளே ஏறி போய் அவருடைய இது லோயர் பெர்த்துக்கெல்லாம் அவருடைய சூட்கேஸு உள்ளே தள்ளி வச்சுட்டு ஒரு இதை வச்சு பூட்டிடுறாரு. பூட்டிட்டு பார்க்குறாரு, எதிர்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, டிஷர்ட் போட்டு. இவருடைய ஏஜில் அவர் தான் அவர். ஆனால் அவர் டையெல்லாம் அடித்து, அவர் கொஞ்சம் முடி இருக்குது, சந்தானத்துக்கு முடி கம்மி, அவர் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் இதாக இருக்கார். உடனே அவரை பார்த்து சிநேகமாக சிரிச்சுக்கிட்டு, வாங்க சார், சார் எங்கள் மதுரையா சார் நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ சந்தானம், ஆமாம் சார் நான் மதுரை போகிறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கே சார், மதுரையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவர் ஒன்றும் இல்லை சார், என் பொண்ணு தான் போகிறா மதுரைக்கு, நான் அவளை சென்டாப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னா. சரி ரைட்டு, அப்படிங்களா சார், வேறு ரொம்ப புழுக்கமாக இருக்குது, வாங்க கீழே ரெண்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு 2 பேரும் இறங்கி கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உடனே கை கொடுத்துட்டு, என் பேர் சந்தானம் சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அப்புறமா வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இந்த பர்ஃப்யூமு, சென்ட்டு, இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் சார், ஒன்லி ஒன் நேச்சுரல் தான், அவ்வளோ ஒரு பக்கமான ப்ராடக்ட்ஸ், இது பூரா இப்போ வாங்கி நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தானா தன்னை பற்றின சொல்கிறாரு. அப்போ அவர் சிவராமன் சொல்கிறாரு, நான் வந்து பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. பேசினோடனே இவர் என்ன பண்ணுறாரு, சந்தானம் தன்னுடைய ப்ராடக்டை விற்கிறதுல ஒரு முனைப்பு காட்டுறாரு. அதை சார் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை வாங்கி பாருங்களேன், எங்கிட்ட கூட இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாரு. வண்டியில் வந்து சிவராமனுடைய பொண்ணு வித்யா வந்து வண்டியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. என்னடா அது அப்பா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு. இவருக்கு சிவராமனுக்கு வந்து நழுவ முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. இவர் படப்படன்னு சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சார் நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ரீச் ஆகுது சார், அதான் வேணால் நான் உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் உங்கள் நம்பரை கொடுங்க, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வலுக்கட்டாயமாக கேட்குறாரு சந்தானம். அப்போ வேறு வழி இல்லை சிவனேசனுக்கு, சரின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்றாரு. நம்பர் இவர் வாங்கிக்கிறாரு. உடனே அந்த பிள்ளை அப்பாவை கூப்பிடுது வித்யா, அப்போ அங்கே வாங்க அப்படின்னோடனே இவர் தப்பிச்சம் முளைச்சோம்னு சிவனேசன் இவருன்னு அங்கே போகிறாரு. சிவராமன், யாருப்பா அவங்க ஃப்ரெண்டாக அவர், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், அதே ஏமா கேட்குற நீ வேறு. அவர் மதுரைக்கு போகிறவர், வண்டியில் ஏறி உட்காந்துருந்தார், நான் உனக்காக உன் சீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த நேரம் பார்த்து பேச ஆரம்பித்தார். சரி மனுஷன் விடுவாருன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான் மனுஷன், அவன்கிட்ட ஏதோ பெர்ஃப்யூம் இருக்கான், சென்ட் இருக்கான், அதை நம்ம தள்ள கட்ட பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மானு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் சிவராமனுங்கிட்ட இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. நின்னவர் வண்டி லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரி ரைட்டு சார், பாப்பா அடுத்து உங்கள்கிட்ட வந்துட போகிறார், நீங்கள் கிளம்புங்க வண்டிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா அவர் சிவராமனும் சரின்ட்டு போயிட்டு, சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சந்தானம் வண்டியில் ஏறுறாரு. வண்டிக்குள்ளே ஏறி அப்படியே வர்றாரு. வந்துட்டு அந்த பிள்ளையை பார்த்து ஸ்நேகமாக சிரிக்கணும் இல்லையா, மதுரை வரைக்கும் போகிறோம், ரெண்டாவது அப்பா வேறு நம்மளை பார்த்துக்கிற சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அப்படி சிரிக்கலான்னு பார்க்குறாரு. ட்ரை பண்ணி இப்படி பார்த்தா அந்த பிள்ளை ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வேகமாக கேட்டு காதை ஹெட்ஃபோனை போட்டுட்டு செல்லை பாட்டை போடுற மாதிரி அப்படி பாட்டு பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி அப்படியே உட்காந்துருது. செல்லு இவர் திரும்பி கூட பார்க்கலாம். இவர் அப்படி இப்படின்ட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சீட்டில் உட்காந்துட்டு டக்குன்னு செல்லு எடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ, வண்டி கிளம்பிருச்சு, போயிட்டு வரேன். அவன் என்ன செய்கிறா பாப்பா அப்படின்றாரு. என்ன மறுமணிலாம் அங்கேருந்து பதில் வருது. அதை கேட்டோன்னே ஒரு டென்ஷன் ஆகிரு. சூப்பர் சிங்கர் பார்க்குறாளா, வேறு வேலை இல்லை, முதல்ல அவளை இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லு, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குண்டா, அது இருக்குண்டா, படிப்பு முக்கியமாக சூப்பர் சிங்கர் முக்கியமாக, இது டோட்டலி டைம் வேஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவட்ட சொல்லு, என்னடா நான் சனிக்கிழமை வந்துடுவேன், நான் வந்தவொடனே சத்தம் போடுறேன் அவளை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அப்படி மறுமணியாக கட் பண்ணிடுறாங்க. அதோட அவர் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பிள்ளை ஒரு சீன்ற மாதிரி தெரியல, மதிக்கிற மாதிரி டக்குன்னு அவரோட சாப்பாடு எடுத்து
சப்பாத்தி கொண்டாந்து சாப்பிட்டு கையை கழுவிடுறாரு. வண்டி தாம்பரத்து நெருங்கி போகுது. அந்த பிள்ளை யார்கிட்டயும் பேசுகிறத பார்க்குறாரு. குசுன்னு ஃபோனில் பேசுது. பேசுனோடனே ஜங்ஷனுக்குள்ளே தாம்பரம் ஜங்ஷனுக்குள்ளே அப்படியே வண்டி ரீச் ஆகிருக்கும் போது இந்த பிள்ளை ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்க்குது, யாரையும் எதிர்பார்க்குது அப்படின்னு இவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பையன் கோச்சுக்குள்ளே ஏறி வர்றான். காதில் தோடு, மாதிரி முடி கட்டிங்கு, ஜீன்ஸ் பேண்ட்டு முக்காக்காலுக்கு ஏற்றின பேண்ட்டை போட்டிருக்கான். ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கான் தொலைதோண்டு. பின்னாடி ஒரு ஷோல்டரில் பை மாட்டியிருக்கான். இவரு உள்ளே வந்து அவளை பார்த்தோன்னே ஹாய் அப்படின்ட்டு சாப்பிட்டியா அப்படின்னா, அவனை சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு போட்டிருந்த ஒரு பெர்த்தில் போய் அவனுடைய பேக் வச்சுட்டு இவர்கிட்ட வந்து உட்காந்துடுறான். உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு படபடன்னு வந்துடுது சிவராமனுக்கு. இவர் சந்தானத்துக்கு என்னடா அது, இந்த பொண்ணு என்னடா இங்கே அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க அப்போ நம்பி ஏற்றி விட்டு போயிருக்கா, இங்கே தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் இந்த பையனை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்குது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை. அவருக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படியா அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்தும் பார்க்காத மாதிரி. அந்த பிள்ளை அவன்கிட்ட எதார்த்தமாக பேசிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வண்டி கிளம்பி போய்கிட்டே இருக்குது. டிடிஆர் வர ஆரம்பிச்சிடாரு. அப்போ பரவாயில்ல வரட்டு இவர் நினைக்கிறாரு, வரட்டு அவன் இடம் எங்கே இருக்குது, அவன் அங்கே பெருத்தை போட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். டிடிஆர் வந்து உடனே டிக்கெட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே ஏப்பா உன் தம்பி உன் பெருத்து அங்கெல்லாம் பாருங்க அப்படின்றாரு. அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை பரவாயில்ல சார், நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் படபடப்பு, என்னடா அது இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், வளைவடி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சந்தானத்துக்கு தூக்கமே வரல அன்றைக்கி நைட்டு. அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் படுக்க நிமிந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் காதுக்குள்ள ஹெட்ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் படபடப்பு ஏறுது. என்ன பிள்ளை இந்த காலத்தில் இப்படி இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு போகிறாரு. தண்ணி குடிக்கிறாரு, படுக்கிறாரு, பிறல்றாரு, தூக்கம் வரல. கடைசியில் திருப்பி இருக்க கூட திடீர்னு முடிப்பு வந்துருச்சு. அப்படி லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரே போர்வை புத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. இவருக்கு அப்படியே டென்ஷன் உச்சந்தலைக்கு ஏறிடுது. விறுவிறுன்னு போகிறாரு பாத்ரூமுக்கு. அதே பாத்ரூமுக்கு தண்ணி அப்படியே வர படுக்க விடிஞ்சிருது. ஒரு வழியாக விடிஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கவங்க கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பையன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக திண்டுக்கல் வந்தோடனே திண்டுக்கல் அந்த பையன் ஹாய் சொல்லிட்டு இறங்கி போயிடறான். போனோடனே அந்த பிள்ளை அடுத்து மதுரை வந்துடும்ல, டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவருக்கு அப்படியே கோபம், என்ன பொண்ணுமா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் இவர் வரணும் போகிறாரு பாத்ரூமுக்கு. இருக்கிற கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்ட பிதிக்கு பல்ல விளக்குறாரு. கரகரகரன்னு பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிட்டு வந்து உட்காடுறாரு. மதுரை வந்துடுது. சரி போயிட்டு வரேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்க அந்த பிள்ளை அது வாட்டுக்கு இறங்கி போயிடுது. இவர் ஒன்றும் பேசலை, பேசாமல் போயிடுறாரு. போயிட்டு முடிஞ்சு போச்சு. போயிட்டு அந்த மதுரையில் அவருடைய வேலையை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. மறுநாள் வந்துட்டா அவருக்கு இருப்பு கொள்ளலை. அது எப்படி அவரால் அதை ஏற்றுக்கவே முடியலை. என்னடா அது, ஒரு தகப்பனை வந்து இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளை, கேட்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்கு. அப்போ டக்குன்னு அவருக்கு யோசனை வருது, ஆஹா சிவராமன் நம்ம வாங்கணுமே, எப்படி விடக்கூடாது, உடனடியாக சிவராமனுக்கு ஃபோனை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிவராமனுக்கு ஃபோன் போடுறாரு. ஃபோன் பண்ணால் ரிங்கி போகுது. அங்கே சிவராமன் செல்லை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் நம்பரை பார்த்தவொடனே சிவராமனுக்கு பதக்கின்றது, ஆகா அந்த ஏற்கனவே சொன்னியா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னானே, ஒரு வேளை அதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறிக்கிட்டு எடுக்கலை. முதல்ல விட்டுறாரு. 2 தடவை ரிங்கி போய்கிட்டு இருக்கு. 3ஆவது தடவை ரிங் அடிக்கிறாரு. ஐயப்பா என்ன இருந்தாலும் நச்சா இருப்பான் போல இருக்குன்ட்டு வித்யாவை கூப்பிடுறாரு. பொண்ணை, வித்யா இங்கே வாமா, அவர் இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணோம்ல அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணுறான், ஏதாவது ப்ராடக்ட் இருக்குமா வேணாம்னு சொல்லணும், நீ என்ன சொல்ல அப்பா வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு செட்டில் கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்றாரு. அந்த பிள்ளை வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போய் வெளியே போயிருதுன்னு வைங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தள்ளி போய் நின்று அட்டன் பண்ணுது. ஹலோ அப்படின்னு. ஹலோன்னு தான் தாமசம். ஹலோன்னு அந்த குரலை கூட அவர் சரியாக கேட்கல. சிவராமன் படப்படப்படப்படன்னு கொட்டுறாரு. சார் சந்தானம், ஹலோ சார் சிவராமன் சார், நான் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்கள் பொண்ணு இருக்காளே வித்யா, நம்பிடாதீங்க, அடியங்க அப்பா நீங்கள் இப்படி போயிட்டீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் தாம்பரம் ஜங்ஷனில் கேட்டிங்கன்னா ஊஸ் வந்தேன் ஒருத்தன் படப்படப்படப்படன்னு கொட்டுறாரு. புரிஞ்சதெல்லாம் இந்த பிள்ளைக்கு டென்ஷன் ஏறிடுது. ஏய் நிறுத்தியா, நீ யாரையா முதல்ல, நீ யார், நீ ஏன் விஷயத்தில் தலையிறதுக்கு நீ யார், நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு யாரையா அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சப்த நாடி ஒடுங்கிடுது அந்த ஆளுக்கு. இங்கே பாரு, இந்த மாதிரி என் விஷயத்தை தலையிட்டு தான் உனக்கு மரியாதை கெட்டு போகும் நாய், ஃபோனை வை அப்படின்னு சொல்லி படாரம் பேசிடுது. அப்படியே அவருடைய சர்வீஸில் அவர் இந்த மாதிரி வசவை கேட்டதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நாயே அப்படின்ட்டு அப்படியே ஒரு வாரி புள்ளரிச்சு போய் நின்றுறாரு. அப்படியே ஷாக்கிங்காக ஆயிடுது அவருக்கு. ஷாக்கிங்காக நிற்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபு கேட்குது, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முண்டு வந்து உட்காடுறாரு. உட்காந்த உடனே அப்போ அவள் ஒய்ஃப் சொல்லுது, ஏங்க இன்றைக்கி பாப்பா மதுரைக்கு போகிறா, போய் கூப்பிட்டுட்டு வந்துடுங்க சாயங்காலம், எங்கே வெளியே கிளம்பிடாதீங்க அப்படின்னு. மதுரைக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்கி வாரி போடுது. மதுரைக்கா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் போன வாரமே அப்பா அந்த பிள்ளை சொல்லுது, ஏப்பா நான் போன வாரமே சொன்னேன்லப்பா ப்ரோக்ராம் இருக்குது மதுரையில், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் காலேஜில் பசங்க எல்லோரும் சேர்ந்து போகிறோம் பிள்ளைலாம் அப்படின்னோன்னா, அப்படியா சரி 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 எத்தனை பேர் போகிறீங்க, நான் 5 பேர் சேர்ந்து போகிறேன்ப்பா. ஒன்றாதானே போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைப்பா, அவங்க சாயங்காலம் வைகையில் கிளம்பி போயிடுறாங்க, எனக்கு டிக்கெட் பாண்டியனில் தான் கிடச்சி, அதனால் நான் லேட்டாக தான் போகிறேன், பாண்டியனில் போகிறேன்ப்பா அப்படின்னு. இவருக்கு பக்கம் கிட்டுது. அப்போ நீ ஒத்தையில போகிறா, ஏன்ப்பா நான் ஒத்தையில போனால் என்ன, நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னா அந்த பிள்ளை அசால்ட்டா அது சொன்ன உடனே இவருக்கு அப்படியே என்னடான்னு ஒன்றும் புரியலை. உடனே ஒய்ஃபை கூப்பிட்டு, இந்த பாரு நீ அவளை எனக்கு ஈவினிங் ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் நீ வந்து பாப்பாவை கொண்டு எக்மோரில் நீ ஏற்றி விட்ரு அப்படி சொல்லிடுறாரு.
அந்த அம்மாவும் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. கரெக்டாக 5 மணி அந்த ஒரு கிளம்புற டயத்தில் என்ன பண்ணுது, ஆட்டோவை பிடிச்சிட்டா பொண்ணு அம்மாவும் ஆட்டோவில் ஏறி எக்மூர் போயிடுறாங்க. அவங்க அங்கிட்டு போனதான் தாமசம். டக்குன்னு வண்டி எடுக்கிறாரு சிங்கம். சிங்கம் வண்டி எடுத்துகிட்டு 90ல் பறந்து சர்றன்னு ஒரே இப்படியாக பிடிச்சி தாம்பரம் ஜங்ஷனில் கொண்டு வண்டியை போட்டு உள்ளே போய் நின்றுக்கிறாரு. கரெக்டாக அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எங்கே வரும், S5 கோச்சு, அந்த கோச் எங்கே வரும், எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக கேட்குறாரு. ஒருத்தருக்கு 2 தடவை கேட்டுட்டு அந்த கோச் நிற்கிற இடத்துல போய் நின்றுக்கிறாரு. அதை பார்த்து நின்று பார்க்குறாரு. சைடில் பார்த்தா ஒரு 4-5 பேர், இவருக்கு வெறுப்பேற்றுற மாதிரியே 4-5 பேர் நிற்கிறாங்க. ஷோல்டர் பேக்கோட, அந்த புள்ளிங்க கட்டிங்கோட, செல்லில் ஹெட்ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. காதில் ஃபோனையும் வைக்கிறாங்க, பேசுகிறாங்க, அட்டன் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்போ கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடுது. ட்ரெயின் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஐயப்பா தன் பொண்ணு நம்மளை பார்த்துட்டு அசிங்கமாயிரும் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிக்கிறாரு. ஒதுங்கினோடனே அவள் என்ன பண்ண, அங்கேயும் சாரு யார்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. வந்து வண்டி நிற்கிது, ஜன்னல் வழியாக பார்த்தா சாரு யார்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. வெளியே எந்திரிச்சு வர்றான். அவள் வெளியே எழுந்திரிச்சு வந்து வாசலில் நின்று இங்கிட்ட அங்கிட்டமா பார்க்கவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடான்னு கூட்ட ஜனங்கள் ஏற மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது இவரையும் கொஞ்சம் தள்ளி கிட்ட கொண்டு போய் இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இந்த பக்கத்தில் உள்ள அந்த வாசப்படிக்கிட்ட ஓரமாக நின்றுக்கிறாரு. அவள் என்ன பண்ணுறா, சாரு டக்குன்னு கீழே இறங்கிடுறா. இறங்கி இவருன்னு போகிறான் அந்த பையனை நோக்கி. அந்த பையனும் பேசிகிட்டே இருந்தா இல்லைங்களா, அவனுக்கிட்ட மூவ் பண்ணுறான். ஸோ இதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டென்ஷன். ஆஹா அப்படின்னு ஒன்று பார்த்தா அந்த பையன் இவருன்னு சாருவை கடந்து அவன் பாட்டுக்கு வண்டியில் ஏறிடுறான். சாரு வந்து நேராக போய் அங்கே எதிர்த்தாப்பில் உள்ள கடையில் போய் டக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறான் கேண்டீனில். வாங்கிட்டு திரும்பி வரவும் இவர் இங்கே வாசலே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏறுறவங்க பூரா அவரை கொஞ்சம் இங்கே தள்ளுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சாரு திரும்பி வர்றதை பார்த்தோன்னே டக்குன்னு ட்ரெயின் மேலே ஏறி நின்றுக்கிறாரு. நிற்கவும் சரி ரைட்டு நிற்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சார் என்ன பண்ணுறா, இவர் நிற்கிற அந்த வாசப்படிக்க வர்றா. இவருன்னு அந்த வழியாக ஏறுறதுக்காண்டி கோச்சில் ஒரு நிமிஷம் ஒரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவருட்டு என்ன பண்ணுறாரு, பார்த்து அசிங்கமாக போயிருமே சடக்குன்னு உள்ளே போய் பாத்ரூமில் போய் கதவை பிடிக்கிறார். பூட்டிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறக்கிறாரு. கதவு லாக்கு. பாம் வண்டி கிளம்புற சவுண்டு கேட்குது. இவருக்கு ஒரு நிமிஷம் படப்படன்னு ஆயிடுது. அப்படியே என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல. போட்டு கதவை போட்டு டம்னு ஆட்டுறாரு. வண்டி மூவில் செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. பட்டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் படக்குன்னு திறக்குது கதவு. திறந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தால் விறுவிறுத்து சோப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படியே உள்ள பெட்டியில் பார்த்தா ரிசர்வேஷன் பெட்டி தான். அவங்கவுங்க இதில் இருக்கிறாங்க. சாரை வாட்டுக்கு ஒரு போர்வை போட்டு வாட்டுக்கு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு படுத்துருக்கு. நல்லா தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. அந்த பையன் அங்கிட்டலாம் தனித்தனியாக அவங்க வாட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் என்ன செய்கிறது அப்படின்னு, அடுத்து என்ன பண்ணுறதுன்னே புரியலை. இந்த இடத்துல தான் பாஸ்கர் சித்தி அழகாக எழுதிடும். சந்தானத்தினுடைய கேரக்டர் எப்போயுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாழ்வார் அப்படின்னு சொல்லி போடுவார். ஆரம்பத்திலே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாழ்வார். அதாவது அடுத்த 1 மணி நேரத்தில் தான் அவர் வாழ்க்கையே இருக்கும். அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் அந்த நொடி அடுத்த நொடி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் குழம்பி போய் நிற்பார் பாருங்க. அப்புறம் நோக்கி டிடிஆர் வர்றாரு. அப்படியே கதையை முடிப்பார். சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல அவருடைய சூழ்நிலையை. அதாவது 70ல் பிறந்த அந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் புரிஞ்சுக்கிற முடியாதில்ல, தெரியலை, பயமாக இருக்குது. அதுங்க செல்லை பார்க்குறது, செல்லை பேசுகிறதெல்லாம் பயமாக இருக்குன்றத ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துலேருந்து ரொம்ப இதாக கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் இப்போ உள்ள நல்ல பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதே முடிச்சிருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கதை. படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் இந்த கதை. படிச்சுட்டு சொல்லுங்கள். இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கதையில் ஒரு அருமையான கதையோடு சந்திப்போம்.